ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருமையான வாழைக்காய் பொரியல். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி. இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரியலுக்கு 2 வாழைக்காயை எடுத்துக்கலாம். மேலே இருக்க தோலை இது போல் நம்ம கத்தி வச்சு இழுத்தோம்னா இது மாதிரி நமக்கு உருவி வரும். அதை நல்லா எடுத்துட்டு நம்ம இது தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா வாழைக்காய் காறிடும். இதுக்கப்புறமா குக்கரில் தண்ணி ஊற்றி வாழைக்காய் சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயமும் 5 சின்னதாக பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன், அதை கீறி எடுத்துக்கலாம். இப்போது தாளிப்புக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்த கிள்ளி போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துக்கோங்க. இது 3மே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தீயாமல் இருக்கும். இப்போது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3யும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே விட்டுருங்களாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தும் போது நமக்கு வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே கலர் மாறி வெந்து வந்துடும். இன்னும் கூட சீக்கிரம் வேகணும் அப்படின்னா நம்ம பிளேட்டு போட்டு மூடிடலாம். இப்போ அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த காயை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தோடையே சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியை வச்சு நல்லா ஓரங்கள்லேருந்து ஒரு பக்கமாக கிளறி விடுங்க, இல்லைன்னா காய் நமக்கு குழண்டு போயிடும். நம்ம ஏற்கனவே காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கடைசியாக உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு தேங்காயை துருகி போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். இப்போது கொஞ்சம் போல் உப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே காயிலையும் வெங்காயத்துலேயும் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போது நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக ரெடி பண்ணி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.